பார்க்கவே எந்த ஒரு பரிதாபமான நிலைமையில இங்கே சாமி இருக்காரு பார்த்தீங்களா. வயலுக்கு நடுவில் தான் சாமி இருப்பாருன்னு நினச்சி வந்தவங்க. ஆனால் சாமி எந்த நிலைமையில இருக்கிறாங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், நீங்களே வந்து பாருங்களேன். இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சாமி முட்புதருக்கு நடுவில் எந்த ஒரு நிலைமையில இருக்காருன்னு பார்த்தீங்களா. பார்க்கவே எந்த ஒரு பரிதாபமான நிலைமையில இங்கே சாமி இருக்காரு பார்த்தீங்களா. இந்த முட்புதருக்கு நடுவில் சாமி எப்படி ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களேங்க. இதே போல் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லாம் நம்ம பாதுகாக்காமல் விட்டுட்டோம்னா இந்த சாமிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் எல்லா சாமிக்குமே வரும். நீங்கள் இந்த காணொலியை பகிர்றது மூலமாக வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள்லாம் மீட்கப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த சுவாமியும் ஒரு நல்ல வழிபாட்டுக்கு வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த காணொலியை பதிவிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த காணொலியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த சாமி ஒரு நல்ல வழிபாட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சாமி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் வட்டம் சின்னாமணிங்கிற கிராமத்தில் சுற்றி ஒரு வயல்வெளிக்கு நடுவில் ஒரு திட்டு மேலே இந்த சாமி வந்து முட்புதருக்கு நடுவில் இங்கே இருக்கார். இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இந்த சாமி வந்து ஒரு நல்ல வழிபாட்டுக்கு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.